ஹாய் guys, வெல்கம் டு அவர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேரான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சின்ன கொஷின் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் ஒரு சம் இது. ஆக்சுவலி இந்த சம்மு கேட்கும் போது சடனாக வந்து நம்ம என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸோ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அதையே கொஞ்சம் நேரம் யோசிச்சு கொஞ்சம் பிரமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போடுறது. ஸோ நம்ம வந்து ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம், இந்த கணக்கை எப்படி எளிதில் போடலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சிலது பார்த்து வந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். ஸோ இந்த 3 மெத்தட்ல தான் உனக்கு கணக்கு ரிப்பீட்டேட்டிவா கேட்பான். நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்படி நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நீ எதை அப்ளை பண்ணணும், எதை விடணும், என்ன பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்றேன். ஸோ நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் கண்டினியூஸா ரிப்பீட் ஆகுது ரூட்டுக்குள்ள. ஆமா தானே, ஒரே நம்பர் கண்டினியூஸா ரூட்டுக்குள்ள ரிப்பீட் ஆகுது. அப்படி ரூட்டுக்குள்ள ரிப்பீட் ஆகிற நம்பருக்கு நடுவுல ஒண்ணுத்துல பிளஸ் இருக்கு, ஒண்ணுத்துல மைனஸ் இருக்கு, ஒண்ணுத்துல பெருக்கல் குறி இருக்கு. ஆமா தானே, கொஸ்டின்ல உள்ள வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரே நம்பர் ரூட்டுக்குள்ள கண்டினியூஸா ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகிற நம்பர்ல ஒண்ணுத்துல பிளஸ் இருக்கு நடுவுல, ஒண்ணுத்துல மைனஸ் இருக்கு நடுவுல, ஒண்ணுத்துல பெருக்கல் இருக்கு, இன்னொன்னுத்துல என்ன இருக்கு, அதுலயும் பெருக்கல் இருக்கு. சோ இந்த ரெண்டு பெருக்கல் இருக்கிற கொஸ்டினுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று இன்ஃபினிட்டில முடிஞ்சா என்ன பதில் வரும், இன்ஃபினிட்டில முடியலன்னா பதில் என்ன வரும். சோ கேள்வியில வித்தியாசம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கொஸ்டின் நல்லா கிளியரா பாத்துக்கலாம். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸி. சோ இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் கொஸ்டின்ல இன்ஃபியூஸ் பண்ணி உன்னை கேட்கறாங்கன்னா அது உன்னை கன்ஃபியூஸ் பண்ண இல்ல, உனக்கு நல்ல பதில சொல்லதான். சோ இந்த மாதிரி பிளஸோ இல்ல மைனஸோ வந்துச்சுன்னா உள்ள இருக்குல்ல ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எதனுடைய பெருக்கலோ தான் நம்பர். இப்ப 20ன்றது சாதாரணமா இல்ல, ஏதாச்சும் ரெண்டு நம்பரை பெருக்குனா 20 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்ற நம்பரை 10 2ஆல பெருக்குனா என்ன வரும், 20 வரும். ஆனா எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, தொடர்ச்சியான இரண்டு நம்பர்களை பெருக்குனா 20 வரணும். அந்த மாதிரி நம்பர் எதனா சொல்லுங்க பார்க்கலாம். சோ எந்தன்னா பாத்தீங்கன்னா 4 5 20, 4 5 தொடர்ச்சியான நம்பர் தானே. அப்ப 4 5ஆல பெருக்குனா என்ன வரும், 20 வரும். ஓகேவா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பா உள்ள கேட்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உள்ள கேட்கக்கூடிய நம்பர் தொடர்ச்சியான இரண்டு நம்பர்களை பெருக்குனா வர்றதுதான். தொடர்ச்சியான இரண்டு நம்பர்களை பெருக்குனா வருதுதான். அப்ப 20ன்றது 4 5 பெருக்குனா என்ன வரும், 20 வரும். அப்போ இந்த இடத்துல பிளஸ் கொடுத்திருந்தா இந்த 4ல 5ல எது பெரிய நம்பரோ அது ஆன்சர். அப்ப 5 தான் ஆன்சர். அப்ப இந்த கேள்வியினுடைய விடை என்ன, 5. ஓகேவா. இதே இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலா மைனஸ் 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 அப்படி வந்துருந்துச்சுன்னா என்ன விடை, 4 விடை. இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பரோ அது விடை. புரியுதா சொல்றது? பிளஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பர் விடை, மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர் தான் விடை. ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிடுச்சு. ஓகே, இதே ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வியில நடுவுல மைனஸ் மைனஸ் இருக்கு. என்ன நம்பர் இருக்கு, 6. 6ன்ற நம்பர் எந்த ரெண்டு நம்பரை தொடர்ச்சியான நம்பரை பெருக்குனா வரும்னா 2 into 3, 2 3s வரும். கரெக்டா. அப்ப 2யும் 3யும் பெருக்குனா 6ன்றது வரும். அப்போ இங்க நடுவுல மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் என்ன, சின்ன நம்பர். சோ இதனுடைய ஆன்சர் 2. புரியுதாமா இப்ப சொல்றது? அப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு தொடர்ச்சியான மல்டிபிள்ஸ்னுடைய நம்பரா இருக்கோ அதுல பெரிய நம்பர் பிளஸ் வந்தா பெரிய நம்பர், மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர். இவ்வளவுதான். சக்குன்னு சொல்லி நல்ல ஷார்ட்கட் தானே இது. சோ அது கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன், இப்ப பிளஸ் வந்துச்சு, அடுத்தது மைனஸ் வந்துச்சு, இப்ப இங்க என்ன வந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி பெருக்கல் வந்து 3 3 3 3ன்னு கொடுத்து தொடர்ந்து கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன நம்பர் உள்ள இருக்குதோ அதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னன்னா 3. ஓகேவா. டைரக்டா சொல்லிட்டு போல ஆன்சர். அப்ப இங்க 5 5 5 5ன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னன்னு சொல்லிருப்பீங்க, 5. ஓகேவா. புரிஞ்சுச்சா. அப்ப பெருக்கல் வந்துருந்துச்சுன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்னவா இருந்திருக்கணும், விடையா இருந்திருக்கணும். சோ உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்லாம் இப்ப தருவேன், அதெல்லாம் உட்காந்து போடணும். புரியுதா சொல்றது? சோ இதுவரையும் கத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஓகேவா. இதுவரையும் கத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே ஓகே ஃபைனல் இந்த ஒரு கொஸ்டின். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். இதுக்கு இன்னும் முன்னாடி இருந்த கொஸ்டின்ல இன்ஃபினிட்டி இருந்தது. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன இல்ல, இன்ஃபினிட்டி இல்ல. அப்ப இன்ஃபினிட்டி வராம இருந்துச்சுன்னா சம்ம இந்த மாதிரி ஃபார்முலால அப்ளை பண்ணி தான் போடணும். சொல்றது புரியுதாமா? இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒன்று விட்டு இருந்தேன், அதை அழிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருந்துச்சு. ஓகேவா. இன்ஃபினிட்டி வராம இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இன்ஃபினிட்டி வந்துட்டு இருந்துச்சுன்னா இதனுடைய ஆன்சர் என்ன, 5. ஏன்னா உள்ள இருக்கிற நம்பர் தான் ஆன்சரா வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வரல, சோ அதனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா ஒண்ணுமே இல்ல, x to the power of 2 to the power of n minus 1 divided by 2 to the power of n. இதுதான். சோ இதுல x இன் மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் x இன் மதிப்பு. சோ x இன் மதிப்பு 5. ஓகேவாமா. x இன் மதிப்பு என்ன, 5. அப்போ 5 பவர் 2 to the power of n ன்னு சொல்லிருக்காங்க. சோ 2 இருக்கு,
n இன் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா n இன் மதிப்பு இதுல எத்தனை தடவை அந்த 5 ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் n இன் மதிப்பு. எத்தனை தடவை 5 ரிப்பீட் ஆயிருக்கு? 1 2 3 4 4 தடவை கொடுத்திருக்காங்களா? அப்ப n இன் மதிப்பு என்ன? 4. சோ 2 to the power of 4 minus 1 divided by 2 to the power of 4. ஓகேவா? இத சால்வ் பண்ணலாம்ல. சோ 5 2 to the power of 4 2 2 4 2 2 4 4 4 16. சோ 2 to the power of 4 ன்றது வந்து 16 minus 1 divided by 16. சோ இத அடிச்சு சால்வ் பண்ணிருந்தா 5 15 by 16. விடை வந்து 16ல 1 போச்சுனா 15. சோ டிவைடட் பை 16. ஒண்ணுமே பண்ணல. சோ இந்த மாதிரி வந்து இன்ஃபினிட்டி வராம இருந்துருச்சுனா இந்த ஃபார்முலால தான் அப்ளை பண்ணோம். x இன் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க அதான் x இன் மதிப்பு. அங்க 2 to the power of n அந்த n இனுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை தடவை அந்த நம்பர் கொடுத்திருக்காங்களோ 5 எத்தனை தடவை கொடுத்திருக்காங்க 4 தடவை கொடுத்திருக்காங்க. அப்ப n இன் மதிப்பு 4. சோ 2 to the power of 4 minus 1 divided by 2 to the power of 4. So 16 minus 1 divided by 16. So answer வந்து 5 to the power of 15 by 16. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கேள்விகள் எல்லாம் புரிஞ்சிச்சுல? சோ இப்போ இதுலயே சில டெஸ்ட் உனக்கு ஒரு क्वेश्चंसலாம் தர பிராக்டீஸ் क्वेश्चंस. சோ எல்லா क्वेश्चंसக்குமே ஆன்சர் பண்ண போற இப்ப நீதான். சோ கேள்வியை ஒழுங்கா கவனிச்சுக்கோ. எங்கேயுமே வந்து உனக்கு என்ன இல்ல கருணையே கிடையாது. அழகா பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து நடத்துற மாடல்ல தான் क्वेश्चन கேக்குறேன். சோ நல்லபடியா ஆன்சர் பண்ணுவீங்க அப்படி நான் நம்புறேன். கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது. சோ கேள்வி நம்பரை போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்பதான் எனக்கு தெரியும். ஓகேவா? சோ பண்ணா நல்லா இருக்கும். அடுத்தது ஃபோர்த் क्वेश्चन. சோ இந்த மூணு क्वेश्चन இருக்கு. சோ இந்த மூணு क्वेश्चनோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ என்னென்ன ஆன்சர்ன்றதை பாப்போம். சோ இன்னொரு மெத்தட் கத்து கொடுக்கறேன். கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இப்போ root of 20 plus root of 20 plus root of 20 plus infinity கொடுத்தா 20ன்றது 4 into 5. சோ 5 பெரிய நம்பர் பிளஸ் வந்திருக்கிறதுனால பெரிய நம்பரை சூஸ் பண்ணிட்டோம். இது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இன் கேஸ் இதே மாதிரி ஒரு சம் அந்த கண்டினியூஸ் நம்பர் இருக்குல்ல அந்த கண்டினியூஸ் நம்பரை வச்சு வராம இருந்துச்சுன்னா இப்ப கண்டினியூஸ் நம்பர் ஒரு 7 ன்னு வெச்சுக்கேன். இப்ப root of 7 plus root of 7 plus root of 7 plus அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி கொடுத்து क्वेश्चन மார்க் வைக்கறாங்கன்னா சோ 7ன்றது எந்த தொடர்ச்சியான இரண்டு எண்களுடைய எது இருக்காது பெருக்கலா இருக்காது வாய்ப்பு இல்ல. ஆமா தானே? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ இந்த கணக்குல என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். சோ பிளஸ் இருந்துச்சுனா இங்க பிளஸ் வர ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் இருந்துச்சுனா இங்க மைனஸ் வர ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஒண்ணுமே இல்லமா 4a அப்படின்னு சொல்லிருக்காங்க. 4 a வின் மதிப்பு என்னன்னா இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதுதான் a வின் மதிப்பு. சோ a வின் மதிப்பு என்ன 7. சோ 4 into 7 plus 1 plus 1 divided by 2. அப்ப 4 into 7 என்ன வந்துச்சு 28 plus 1 root of 28 plus 1 plus 1 divided by 2. so 28 ஓட 1 கூட்டினா root of 29 plus 1 divided by 2. answer over. புரியுதா சொல்றது? ஒண்ணுமே இல்ல. கண்டினியூஸ் நம்பர் வந்துச்சுனா பெரும்பாலும் கேள்விகள் அப்படிதான் கேட்பாங்க. எங்கனா உன்னை கஷ்டப்படுத்தணும்னா தான் அந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் இல்லாம இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் நமக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் நம்பர் கொடுத்தா பெரிய நம்பர் பிளஸ்க்கு சின்ன நம்பர் மைனஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா இங்க ரிப்பீட்டேஷன் ஆஃப் நம்பர் இல்ல. சோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் நம்பர் இல்லாததுனால நீ என்ன பண்ணணும்? சோ அந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். 4a plus 1 plus 1 divided by 2 4a plus 1 minus 1 divided by 2 அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதை எடுத்து எழுதிட்டேனா முடிஞ்சிருச்சு. அந்த a வினுடைய மதிப்பு என்ன நம்பர் கொடுக்கறாங்களோ அதுதான். சோ இன் கேஸ் இப்போ உனக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் வருது. ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் வருது. அப்படி மைனஸ் தான் அப்ளை பண்ணி போட்டுருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உனக்கு மைனஸ் கொடுத்திருக்காங்க. root of 7 minus root of 7 minus root of 7 இந்த மாதிரி கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப 7 னா அகைன் நம்ம அதே தான் பண்ண போறோம். சோ 4a க்கு என்ன பண்ண போறோம்? 4 into 7 plus 1 minus 1 divided by 2. அப்ப ஆன்சர் root of 29 minus 1 divided by 2 ன்னு வந்திருக்கும். சோ ஆன்சர் இதுதான். புரிஞ்சுச்சா? சோ இப்படி தான் கேள்விகள் இருந்திருக்கும். இப்படி தான் பதில் அளிக்கணும். சோ உனக்கு கொடுத்த क्वेश्चन வந்து நீ கரெக்ட்டா வொர்க் அவுட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மாடல் சம் கொடுக்கிறேன். இதையும் வொர்க் அவுட் பண்ணிடு. என்னன்னு பாத்தீங்கன்னா root of 11 plus root of 11 plus root of 11 plus infinity.
சோ இதுக்கு ஒன்னு சொல்லிடு. ஓகேவா? இதுக்கு சொல்லிட்டேன்னா ஆன்சர்ஸ் முடிஞ்சிரும். அல்ஜிப்ராயிக் ஃபிராக்ஷன் மெத்தட்ல ஒரு क्वेश्चन நடத்துனேன். எது வந்து ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிராக்ஷன்ல வந்து நடத்துனேன். எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட் அப்படினு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி தான் நமக்கு எது இவற்றில் சிறியது எது இவற்றில் பெரியதுன்னு இப்படியும் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி நம்ம விகிதம் அந்த ஃபிராக்ஷன்ல பார்த்தோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ரூட்ல கொடுத்து கூட நம்பரை நமக்கு கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ண போறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கரெக்ட்டா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவினுடைய ஒரு 10 நிமிஷம் முடிவுல உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரூட்டுக்கு மேல ஒரு நம்பர் கொடுத்து இதர எது பெருசு எது சின்னது அப்படின்னு உனக்கு கொடுக்குறாங்கன்னா உடனே ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஈஸியா போடுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ரூட்டுக்கு மேல இருக்குல்ல இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி தான். 3 2 3. சோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா என்ன எல்சிஎம் வந்திருக்கும்னா 6. ஆமா தானே? 6 தானே எல்சிஎம்மா வந்திருக்கும். என்ன பொறுத்தவரையும் 3 ஆல் வகுத்தா 2 ஆல் வகுப்படும். சோ பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடுவேன். எல்சிஎம் வந்து 6. வேணும்னா போட்டுக்கோ. இது 3வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, இது ஒரு முறை, இது வந்து 2 அப்படியே வரும். சோ இது ஒரு முறை, திருப்பி 2வது வாய்ப்பாட்டுல 1 1 1 வந்துரும். சோ 3 2 பேருக்குனா என்ன வந்திருக்கும் 6. அப்ப இந்த 3 நம்பரினுடைய எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப 6ன்ற அந்த எல்சிஎம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுத்து காமிச்சிட்டேன். சோ அதை எரேஸ் பண்ணிடுறேன். சோ இவற்றினுடைய எல்சிஎம் வந்து 6. ஓகேவா? சோ உள்ள இருக்கிற நம்பரை எழுதிடுறேன். இது 2 இது 3 இது 4. உள்ள இருக்கிற நம்பரை எழுதிட்டேன். இப்போ இந்த 6 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 6 வரும்? 3 ஓட இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ரூட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 6 வரும்னா 2. 3 2s are 6. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பவர் வந்து 2. புரியுதா சொல்றது? 2 to the power of 2. அடுத்தது 2 ஓட எதை பெருக்குனா 6 வரும்? 3 பெருக்குனா 6 வரும். அப்ப 2 3s are 6. அப்போ 2 3s are 6 னா பவர் வந்து 3. 3 ஓட எதை பெருக்குனா 6 வரும்? 2 பெருக்குனா தான். அப்ப 3 2s are 6. அப்ப 4 to the power of 2. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு எல்லாமே என்னென்ன வந்திருக்குதோ அதை எடுத்து எழுதுறதுக்கு நமக்கு தெரியும். 2 ஸ்கொயர் என்னமா 4, 3 கியூப் வந்து என்னமா 27, 4 ஸ்கொயர் என்னமா 16. ஓகேவா? அப்ப இதுல எது சின்னது? 4. அப்ப எது சின்னது? 3 to the power of அந்த √2 தான் வந்து சின்னது. எது பெருசுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் பெருசு. ஓகேவா? லார்ஜஸ்ட் ஒன் இது வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் ஒன். ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துட்டேன். எல்சிஎம் எடுத்தது அந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எதுல எல்சிஎம் வரும்? 3 2 ஓட பெருக்குனா தான் 6 வரும். சோ இதனுடைய பவர் 2. 2 3 ஓட பெருக்குனா தான் 6 வரும். சோ இதனுடைய பவர் 3. 3 2 ஆல பெருக்குனா தான் 6 வரும். சோ இதனுடைய பவர் 2. சோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி போட்டேன். 4 27 16. சோ இதுல எது சின்ன நம்பரோ அது சின்னது, எது பெரிய நம்பரோ அது பெருசு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? சோ அடுத்த क्वेश्चन போலாமா? சோ இப்போ நம்மள கேட்டிருக்க क्वेश्चन என்னன்னா which is the largest amount சொல்லிட்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? சின்னதுன்னு கேட்டாலும் சரி பெரியதுன்னு கேட்டாலும் சரி இந்த ரூட்ல இந்த மாதிரி மேல நம்பர்ஸ் கொடுத்திருந்தா அதுக்கு நம்ம எல்சிஎம் தான் எடுக்க போறோம். சோ 3 4 6 12. சோ இதுக்கு பார்த்த உடனே தெரியுமா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் கத்துக்கோ. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா எது பெரிய நம்பரோ அந்த நம்பரால மத்தது எல்லாமே அந்த நம்பரை மத்தது எல்லாத்தாலையுமே நம்மளால டிவிசிபிள் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதுதான் எல்சிஎம். இப்போ இதுல இருக்கிற 4 நம்பர்ல பெரிய நம்பர் எது? 12 தான். சோ 12 3 ஆல் அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். 12 4 ஆல் அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். 12 6 ஆல் அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். அப்ப எல்லாத்தாலையும் மீதமுள்ள எல்லா நம்பராலையும் வகுப்பட்டுச்சுன்னா அந்த 12 தான் என்னவா இருக்கும்? எல்சிஎம்மா இருக்கும். இல்லையா நீ ட்ரெடிஷனல் மெத்தட்ல போயிட்டு 3வது வாய்ப்பாடு போட்டு எடுத்துக்கோ, 4வது வாய்ப்பாடு போட்டு எடுத்துக்கோ, எப்படி எடுத்தாலும் எல்சிஎம் என்ன? 12 தான். சோ இந்த 4 நம்பருடைய எல்சிஎம் 12. ஓகேவா? சோ உள்ள இருக்கிற நம்பர் எழுதிக்கோ. 4 இது 6 இது 15 இது என்ன 245. ஓகேவா? சோ 12 வச்சு இப்போ நம்ம பார்க்கணும். இதோட எதை பெருக்குனா 12 வரும்? 3 ஓட 4 பெருக்குனா 12 வரும். அப்ப 4 to the power of 4. புரியுதா? 3 ஓட 4 பெருக்குனா தான் 12. அடுத்தது 4 ஓட எதை பெருக்குனா 12 வரும்? 4 ஓட 3 பெருக்குனா 12 வரும். அப்ப 4 3s are 12. அடுத்தது 6 ஓட எதை பெருக்குனா 12 வரும்? 2 பெருக்குனா 12 வரும். அப்ப 15 ஸ்கொயர். அடுத்தது 12 ஓட எதை பெருக்குனா 12 வரும்? 1 பெருக்குனா தான். அப்ப 245 பவர் 1. சோ அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 6 கியூப் சால்வ் பண்ணிடலாம். நமக்கு தான் கியூப் எடுத்தோனே தெரியுமே 216. 15 ஸ்கொயர் சால்வ் பண்ணிடலாம். 15 ஸ்கொயர் வந்து என்ன? 225. அடுத்தது 245. இது அப்படியே வந்துருச்சு. சோ இங்க ஒரு நம்பர் விட்டுருக்கோம்ல. சோ இதையும் செக் பண்ணிடலாம். நீங்க உடனே சார் 4 தான் சார் அது சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாத. சிறு திரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்ற மாதிரி இதுவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். சோ 4 4 முறை பெருக்கணும் உனக்கு. அதான 4 to the power of 4. சோ 4 நாள் 16 இந்த 4 நாள் 16. ரெண்டு 16ஐயும் பெருக்கினா என்ன வருது? 256. 16 ஸ்கொயர். சோ 256. இப்ப சொல்லி இதுல எது பெருசு? 256. அப்ப 256 கொண்ட இந்த நம்பர் தான் என்னவா இருந்திருக்கும்? பெருசா இருந்திருக்கும். சோ 3√4 இதுதான் பெருசு. சோ சின்னது எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா எது சின்னது? 216. சோ அப்போ 4
to the root of 6. இதுதான் வந்து இருந்திருக்கும். சோ இந்த கேள்வி புரிஞ்சுச்சா? போலாம் அடுத்த கேள்விக்கு. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு क्वेश्चनலயும் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் பவர் இருந்தது. சோ அந்த பவர்க்கான எல்சிஎம்ஸ் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம். சோ இப்போ இதுல எது ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் னு கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி பவர்லயே ஒரு நம்பர் கொடுத்திருந்தா டைரக்ட்டா 5 to the power of 100 போடுற அளவுக்கு திறமை இருந்ததுனா போட்டுக்கோ. 3 to the power of 150 போடுற அளவுக்கு திறமை இருந்தா போட்டுக்கோ. அது நம்ம கிட்ட இருக்காது. சோ இந்த மாதிரி மூணு டிஜிட்ல ஒரு பவர் இருக்குனா அது எப்படி கேன்சல் பண்ணனும்ன்றது கத்துக்கோ. எந்த டேபிள்ல காமனா கேன்சல் ஆகுமோ அதை அடிச்சுக்கலாம். சோ இத வந்து நீ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 50 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும் காமனா 50 50வது வாய்ப்பாடு பல பேருக்கு தெரியாது. அப்படி இல்லனா கூட 2 50 சேர்ந்தாதான் என்ன 100, 4 50 சேர்ந்தாதான் 200, 3 50 சேர்ந்தாதான் 150, 5 50 சேர்ந்தாதான் 250. அந்த காசு ரூபா நோட்டை வச்சு கூட கணக்கு போடலாம். இல்ல சார் எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் ரொம்ப மக்குனா கடைசி 0 எல்லாத்துலயும் பொதுவா இருக்கா அதை அடிச்சு கடைசி 0 காமனா இருக்கு, அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு 2 to the power of 25, 3 to the power of 15, 5 to the power of 10, 4 to the power of 20. இப்போ இருக்கா? இப்போ உன்னால 5 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ண முடியல. 50 டேபிள்ஸ்ல தான் கேன்சல் பண்றது கஷ்டம். இப்போ உனக்கு 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிடவே ஈஸியா. சோ 5 டேபிள் இது எத்தனை டைம்? 5 டைம்ஸ். 5 டேபிள்ல 3 டைம்ஸ், 5 டேபிள்ல 2 டைம்ஸ், 5 டேபிள்ல 4 டைம்ஸ். அப்ப 2 to the power of 5, 3 to the power of 3, 5 to the power of 2, 4 to the power of 4. சோ இப்போ கண்டுபிடிச்சலாமா? 5 ஸ்கொயர் 25, 3 கியூப் 27, 2 to the power of 5 32 வரும். எனக்கு தெரிஞ்சு வேணும்னா செக் பண்ணிக்கோ. 2 2 4 2 2 4 4 4 16 16 2 32 கரெக்ட் தான். அடுத்தது 4 to the power of 4 இப்பதான் செக் பண்ணி சொன்னேன். என்ன வந்தது? 256. இப்போ இதுல எது பெருசு? 256. அப்ப 256 பெருசா கொண்ட 4 to the power of 200 தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் நம்பர். எது சின்னதுமா? 25. அப்ப இத பெருசா கொண்ட 5 to the power of 100 தான் இருக்கிறதுல சின்ன நம்பர். சோ இதுல எது லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா ஒண்ணுமே இல்ல, மேல இருக்கிற நம்பரை காமனா எந்த டேபிள்ல அடியுதோ அதை அடிச்சிட்டு அந்த பவர் ஆக்கிட்டா முடிஞ்சிருச்சு நமக்கு கதை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகேவா? சோ அடுத்த மாடல் ஒன்னு ரூட் பவர்ல ஒன்னு ரூட் பார்த்துட்டோம். இன்னொன்னு வந்து பவர் ஆஃப் தி நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பரா இருந்தா என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ இது மாதிரி கொடுத்து ரூட்டுக்குள்ளே கொடுத்துருந்தா எப்படி இதுல ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறது லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்லிடுறேன். சோ ஸ்மாலஸ்ட் தான் நான் क्वेश्चन எழுதி போட்டுருக்கேன். மேபி லார்ஜஸ்ட் கூட கேட்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரூட்குள்ள கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்றத பாருங்க. 8க்கும் 5க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 3. 7க்கும் 6க்கும் சாரி 8யும் 5யும் கூட்டி பாருங்க. டிஃபரன்ஸ் இல்லமா, கூட்டி பாருங்க. ஓகேவா? சோ 8யும் 5யும் கூட்டி பாருங்க. என்ன வந்தது? 8ம் 5யும் கூட்டினா 13, 7யும் 6யும் கூட்டினா 13, 10யும் 3யும் கூட்டினா என்ன வரும்? 13. அதே மாதிரி 11யும் 2யும் கூட்டினா என்ன வரும்? 13. சோ இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன வந்துச்சு? 13. ஏன்னா நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? அடிஷன் சிம்பிள் தான் இருக்கு. சோ அடிஷன் சிம்பிள் இருக்கும்போது இந்த எல்லா நம்பரையும் கூட்டும் போது எனக்கு 13 தான் வருதுன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி 13 வரும்போது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 5s are 40. அப்ப இதனுடைய மதிப்பு என்ன? 40. 8 5s are 40. அப்ப 7 6s are 42. அதே மாதிரி 10 3s are 30, 11 2s are 22. சொன்னது புரியுதா? எல்லாத்தையுமே இங்க அடிஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கூட்டுங்க. சோ அடிஷன் இருக்கிறதுனால கூட்டினா காமனா என்ன வரணும்? 13 13 ஒரே நம்பரா வந்துச்சுன்னா 13ன்னு இல்ல, காமனா ஒரே நம்பரா வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணிடணுமா? மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணுமா? இப்பதான் உனக்கு ஈஸியா ஷார்ட்கட்டே சொல்ல போறேன். மல்டிப்ளிகேஷன்ன்றது பிளஸ்னுடைய வேக பயன்பாடு. அப்ப பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா ரெண்டு நம்பரையும் கூட்டி பாரு. ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடணும். இப்போ இந்த வந்த விடைகள்ல எது சின்ன விடை? 22. அப்போ இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். ரூட் ஆஃப் 11 பிளஸ் ரூட் ஆஃப் 2 தான் இருக்கிறதுலே ஸ்மால். வந்ததுல எது பெரிய விடை? 42. அப்ப ரூட் ஆஃப் 7 பிளஸ் ரூட் ஆஃப் 6 தான் என்னது? பெருசு. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க. சோ லார்ஜஸ்ட்க்கு நான் சொல்லிடுறேன் சேம்லி. என்ன பண்ணிருக்காங்க? முன்ன பிளஸ் கொடுத்திருந்தாங்க, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் கொடுத்திருந்தா ரெண்டு நம்பரையும் கூட்டிக்க சொன்னேன். கூட்டிட்டு காமனா டிஃபரன்ஸ் வந்துச்சுனா ரெண்டு நம்பரையும் பெருக்கி போட்டு சொன்னேன். இப்போ மைனஸ் கொடுத்திருக்கிறதுனால ரெண்டு நம்பரையும் கழிச்சு பாருங்க. 13ல 11 போச்சுனா 2, 7ல 5 போச்சுனா 2, 5ல 3 போச்சுனா 2. இப்போயும் காமன் நம்பர் தான வருது. சோ மைனஸ் கொடுத்திருந்தா மைனஸ் பண்ணி பார்த்தா காமன் நம்பர் வரணும். பிளஸ் கொடுத்திருந்தா பிளஸ் பண்ணி பார்த்தா காமன் நம்பர் வரணும். அப்படி வந்துருச்சுனா பிளஸ்ல என்ன பண்ண? மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுல நீ மல்டிப்ளிகேஷனும் பண்ண தேவையில்ல, டிவிஷனும் பண்ண தேவையில்ல, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி காமனா வந்துச்சுன்னா இருக்கிறதுல எது சின்ன நம்பரோ, இப்ப பாருங்க 13 11, 7 5, 5 இதை விட சின்னது 5 3. அப்ப இருக்கிறதுல எது சின்ன ஜோடியோ அதுதான் என்னவா இருக்கும்? சின்னதா இருக்காது, பெருசா இருக்கும். இருக்கிறதுல சின்ன ஜோடி எதுவா இருக்கும்? பெருசா இருக்கும். இருக்கிறதுல பெரிய ஜோடி தான் எதுவா இருக்கும்? சின்னதா இருக்கும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட். இருக்கிறதுல பெரிய ஜோடி சின்னதாவும்
சின்ன ஜோடி பெருசாவும் இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா இப்ப ஷார்ட்கட்? சோ இன்னைக்கு இந்த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி நமக்கு ஃபிராக்ஷன்ல மட்டும் இல்ல, இந்த ரூட்ல கேட்கலாம், பவர்ல கேட்கலாம், இந்த மாதிரி ரூட் இந்த மாதிரி இதுல கேட்கலாம். சோ எந்த மெத்தட்ல கேட்டாலும் ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி கத்துக்கிட்டோம். சோ அடுத்த ஷார்ட்கட்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.